ராமச்சந்திரன் சொல்லுங்க. இப்ப காலை 5:30 மணி முதலே திரு சரத்குமாரின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ திரு சரத்குமார் வீட்டுல இருக்கிறாங்களா? அந்த வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? இது குறித்த தகவல் ஏதாவது இருக்கா? சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் இல்லத்தில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் கொட்டிவாக்கம் என்ற பகுதி உள்ளது. இங்கு கல்யாணி நகரில் நீண்ட காலமாக வசித்து வருகிறார். அதாவது தரைத்தளம் முதல் தளத்துடன் அவரது இல்லமானது அமைந்துள்ளது. இந்த இல்லத்தில் தான் காலை 5:30 மணியிலிருந்து வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே ஒரு பெண் அதிகாரி உட்பட 8 அதிகாரிகள் வருமான வரி சோதனையில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக 2 மேலும் அதிகாரிகள் வருமான வரித்துறை சேர்ந்த அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக 10 அதிகாரிகள் இந்த சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இல்லத்தில் அவரது சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் மற்றும் அவரது மனைவி ராதிகா சரத்குமார் ஆகிய இருவரும் தங்கி உள்ளனர். அவர்களிடம் பல்வேறு வகையில் அவர்கள் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் அவரது இல்லத்தின் பிரதான நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது. மற்ற வெளிநபர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி வழங்கவில்லை. வீட்டில் இருப்பவர்களும் வெளியே செல்வதற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. அவரை தொலைபேசி வாயிலாகவோ தொடர்பு கொள்வதற்கு தற்பொழுது வருமான வரித்துறையினர் மறுத்துள்ளனர். ஆகையால் அவரை தொலைபேசி வாயிலாகவும் அவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் தற்பொழுது உள்ளார். அவரிடம் பல்வேறு வகையில் தற்பொழுது வருமான வரித்துறையினர் சோதனையானது நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு பாதுகாப்பிற்காக உள்ளூர் காவல்துறையினர் பயன்படுத்தாமல் CRPF எனப்படக்கூடிய மத்திய துணை ராணுவத்தினர் 2 நபர்கள் துப்பாக்கியுடன் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். காலை 5:30 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையானது சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக சோதனை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே RK நகர் தொகுதியில் சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக அந்தோணி சேவியர் என்ற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அவர் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று அவருக்கு அதிமுக அம்மா அணியின் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அவரை சந்தித்து அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த சோதனையானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே RK நகர் இடைத்தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் அவரது அதிமுக அம்மா அணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய டிடிவி தினகரன் மீது பல்வேறு போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சியினர் அவர் வாக்காளர்களுக்கு நாள்தோறும் பல்வேறு வகையில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை ராஜேஷ் லக்கானி நேரில் சந்தித்து அவர்கள் புகார் மனு கொடுத்து வந்தனர். இந்த நிலையில் RK நகர் தொகுதிக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக ஏராளமான பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதற்காகவும் அந்த அடிப்படையில் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து அவர்களை கண்காணித்து வந்தனர். அவர்கள் கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த சோதனையானது கிட்டத்தட்ட ஏற்கனவே டெல்லி நிருபர் அரவிந்த் சொல்வது போல கிட்டத்தட்ட தமிழகம் சென்னை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 35க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்பொழுது சோதனை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதலே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் இல்லம் மற்றும் அவரது உறவினர்கள் இல்லத்திலும் சென்னையிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அவரது அரசு பங்களாவில் காலை முதல் சோதனை நடைபெற்று வருகிறது. இதே போல கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கெங்குரெட்டி வீதியில் 118 என்ற இலக்கில் காலை 5 மணியில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டிருந்தனர். இந்த இல்லமானது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரின் உறவினர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கார்த்திகேயன் என்பது பெயரில் அந்த வீடானது உள்ளது. அந்த வீட்டிலும் 5 அதிகாரிகள் காலை 7 மணி முதலே சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் இல்லமானது கொட்டிவாக்கத்தில் அமைந்துள்ளது. அங்கும் காலை 5:30 மணியிலிருந்து வருமான வரித்துறையினர் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது என்பது குறித்து, எத்தனை இடங்களில் நடைபெற்று வருகிறது என்பது குறித்தும் வருமான வரித்துறை தரப்பிலிருந்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அவர்கள் இன்று மாலை வரை இந்த சோதனை நடத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக எது போன்ற பணமோ பரிசு பொருட்களோ பறிமுதல் செய்யப்பட்டதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக வருமான வரித்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராமச்சந்திரன், இப்போ உங்களிடத்துல மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணனும் இணைந்திருக்கிறாரு. இப்போ காலை முதலே வருமான வரித்துறையினர் தமிழகத்தை பொறுத்தவரை 31 இடங்களில் சோதனையை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனை தொடர்பாக அவருடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இதற்கு பின்னணியில் அரசியல் ரீதியான காரணங்கள் ஏதாவது இருக்கக்கூடுமா? அவரிடத்துல கேள்விகளை முன்வைங்க ராமச்சந்திரன். நிச்சயமாக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவருடன் நேரடியாக கேட்போம். சார், நீங்கள் இந்த RK நகர் இடைத்தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் உள்ள நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் வீடு மற்றும் அவரது உறவினர் வீடு, அவருக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கக்கூடிய சமத்துவ மக்கள் கட்சி இல்ல அந்த இது போன்ற இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்திக்கிட்டு வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் இப்போ தான் ஒரு 2 நாள் முன்னாடி சரத்குமார் ஆதரவு தெரிவிக்கிறார். அதைத் தொடர்ந்து போய் தினகரனை சந்திக்கிறார். அதன் பிறகுதான் இந்த மாதிரி நான் தேர்தல் பணியில் ஈடுபட போறேன் என்று கூறுகிறார். அப்போ இது என்ன, அதிமுக அதாவது அம்மா அதிமுகவுக்கும் சரத்குமாருக்கும் ஒரு சட்டம், பாக்கி இந்தியாவில் இருக்கிறவர்களும் வேறொரு சட்டமுமா இருக்குமா?
எத்தனை பேர் பாஜகவில் வந்து இணைந்திருக்கிறார்கள், இல்லை பாஜக ஆதரவு தெரிவித்து அதற்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம் ஆனாலும் சரி, இந்த மாதிரியான எவ்வளவோ 5 தேர்தல்கள் நடந்துள்ளது, மாநில தேர்தல்கள். இதில் எல்லாம் இல்லாத மாதிரியான இல்லாத அளவிலான ஒரு திடீரென்று இந்த வருமான வரித்துறை சோதனை வரும்போது தான் பிரச்சனை எழுது என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு ஒரு 5:30 மணி அளவில் இங்கே வந்தாங்களாமா, நானும் வாக்கிங் இந்த வழியாக தான் சென்று கொண்டிருந்தேன். ஆனால் அப்போது யாரும் தென்படவில்லை. இப்போ நீங்களாம் இருக்கிறனால தான் தெரியுது உள்ள ரெய்ட் நடந்துட்டு இருக்கிறதுன்னு. இதை முடித்து போகும்போது கடைசியாக இவர்களுடைய அந்த பத்திரிகை குறிப்பிலானாலும் சரி, இல்லை பத்திரிகையாளர்கள்கிட்ட அவங்க வந்து பத்திரிகை குறிப்பாக கூறுறதில்லை. அவங்க என்ன கூறுறாங்கன்னா, அஃபீஷியல்ஸ் ஆஃப் ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சீஸ்ட் என்று கூறுவார்கள். இது என்ன இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு தெரியல. அதாவது ஒரு வீட்டினுடைய பத்திரம் இல்லைனா ஒரு ஏதாச்சும் உங்களுடைய வருமானத்துக்கு நிகரான சொத்துக்கள் இருந்தால் கூட இவர்கள் ஏதோ அதை இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்று வர்ணிப்பதே அது தவறு என்று நான் கூறுகிறேன். இவர்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க வேண்டும். இந்த காரணத்துக்காக நான் வந்தோம் என்று காரணம் கொடுக்க வேண்டும். அது இதுவரையான ஒரு சோதனையிலும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சோதனையில், அந்த சீஃப் செக்ரட்டரியோட சோதனையிலிருந்து ஒரு சோதனையிலும் காமிக்கவில்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. இதைத்தான் வருமான வரித்துறை முதல் கட்டமாக கைவிட வேண்டும். இப்போது இருக்கும் அரசியல் பழிவாங்கப்படலாம், மத்திய அரசு பழிவாங்கப்படலாம் என்று நினைக்கிறீங்களா? அதில் மத்திய அரசினுடைய இந்த அணுகுமுறை சந்தேகத்துக்கு இடம் வகிக்கிறது. அதாவது எவ்வளவோ தேர்தல்களில் எவ்வளவோ அரசியல்வாதிகள் கட்சி தாவியும், ஹேமந்தா பிஸ்வா குமார் என்ற காங்கிரஸை சார்ந்தவர் வந்து பாஜக இணைகிறார். அதன் பிறகு ஆசாம் தேர்தல் வந்து வெற்றிகரமாக முடிகிறது. அதன் பிறகு அருணாச்சல் பிரதேசத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கிறது. அங்கே தாவறாங்க, இங்கே தாவறாங்க. அங்கே எங்கேயும் வருமான வரி சோதனை எங்கேயுமே நடந்ததாக தகவல் கூட கிடையாது. அப்போ அங்கெல்லாம் நடக்காது. ஏனென்றால் அங்கே வந்து பாஜகவுக்கு சாதகமான நிலை இருக்கிறது என்ற ஒரு கருத்தெல்லாம் நிலவுவது. அப்போ மக்கள் மனதில் சந்தேகம் வருவது நியாயம் தானே. இது என்ன 2 நாளைக்கு முன்னாடி இவர் வந்து டிடிவி தினகரனிடம் தன்னுடைய இசைவை தெரிவிக்கிறார், நான் வந்து உங்களுக்காக பிரச்சாரம் பண்ண போறேன்னு. திடீரென்று சோதனை வருகிறது. இங்கே தான் சந்தேகம் வருது. அது என்ன, டிடிவி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் ஒரு சட்டம், பாஜகவுக்கு ஒரு சட்டம், பாக்கி எல்லோருக்கெல்லாம் இன்னொரு சட்டம் என்று இருக்கிறது தான் என்ன என்றால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இதனால ஆர்கே இடையே தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, ரத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது வேறொரு கேள்வி என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்போ இருக்கும் நிலையில் வந்து ஆர்கே நகர் தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கிடையாது என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு பணம் பட்டுவாடா செய்து முடிக்கப்பட்டது. இன்றுதான் கடைசியாக இன்னொரு கட்சியும் பணம் பட்டுவாடா செய்து முடிக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறது. இந்த அளவுக்கு பணம் பட்டுவாடா நடந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக ஆர்கே நகர் தேர்தல் நடக்கக்கூடாது. ஆனால் தேர்தல் ஆணையத்தில் இருக்கும் ஆவணங்கள் அவங்க என்ன ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த மாதிரியான முடிவுக்கு ஏற்றுவார்கள் நாம் சொல்ல இயலாது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அரவக்குறிச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் என்ன நியாயம் கடைபிடித்தார்களோ அதே நியாயம் ஆர்கே நகருக்கும் கடைபிடிக்க வேண்டும். ஆர்கே நகர் தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ கிடையாது. அட்மாஸ்பியர் ஹஸ் பீன் விஷியேட்டட். இல்லை, இதுவரைக்கும் மற்ற மாநிலங்கள் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலை காட்டிலும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் வந்து அதிகமாக பேசப்படுது. என்ன காரணம்னா, அதிக அளவில் வந்து அதிகாரி மாற்றாங்க. மாநகர காவல் ஆணையிலிருந்து துணை பொறியாளர்லேருந்து கிட்டத்தட்ட 30 அதிகாரிகள் ஒரே நேரத்தில் வந்து மாற்றுறாங்க. இப்போ புதியதாக வந்து ராஜேஷ் லக்கானிக்கு மேலே ஒரு தேர்தல் அதிகாரியை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நியமிக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு யுக்தியாக நாம் ஒரு விதத்தில் பார்த்தால் கூட, ஆனால் ஒரு இடைத்தேர்தலுக்கு இவ்வளவு அதிகம் பிரச்சனைகள் ஏன் வருது என்றால் அது 2016 மேயில் நடந்த அந்த அவலங்கள் தான். அதன் பிறகுதான் தஞ்சாவூரும் அரவக்குறிச்சியும் வந்து தள்ளி வைக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு அந்த அளவுக்கு பணம் பிடிபட்டுள்ளது. இதுக்கு நிகரான அளவில் தான் யூபியிலும் பணம் பிடிபட்டுள்ளது. ஆனால் அங்கே இந்த மாதிரியான லாஸ் ஒன்றும் அப்ளிகபிள் இல்லை. ஆனால் நாம் அதற்குள்ளால செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு நீதி என்று இருக்கலாம். இருந்தால் கூட இந்த அளவில் தமிழ்நாட்டில் தேர்தல்கள் நியாயமானையும் நீதி அற்ற ஒரு நிலையில் நடக்கக்கூடாது என்ற ஒரு இடத்திலிருந்து நானும் வருகிறேன். நிச்சயமாக என்னென்ன யுக்திகளை தேர்தல் ஆணையம் கையாள முடியுமோ அதெல்லாம் கையாள வேண்டும் என்ற ஒரு இடத்திலிருந்து தான் நான் இருக்கிறேன். ஆனால் இப்படி இருந்தும் கூட திடீரென்று இந்த மாதிரியான சோதனைகள் தான் நமக்கு சந்தேகத்தை விளைவிக்குது என்று நான் கருதுகிறேன். இந்த நிலையில் ஆர்கே நகர் தேர்தல் நடத்துவது யுக்தி இல்லை. தேர்தல் நேர்மையாக, நீதியாக, ஒரு நேர்மையான வழியில் நடக்க இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நிச்சயமாக ஹேமா, நீங்கள் நேரடியாக கேட்டிருப்பீங்க, பல்வேறு தகவல் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடக்க உள்ள நிலையில் இந்த வருமான வரித்துறை சோதனையானது அரசியல் உள்நோக்கு இருப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இது தொடர்பாக வருமான வரித்துறையினர் ஒவ்வொரு முறையும் இதுபோன்ற வருமான வரித்துறையினர் அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் இல்லத்தில் வந்து வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொள்கிறார். ஆனால் சோதனைக்கு பிறகு எதுபோன்ற பணம் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படுவதில்லை. அது தொடர்பாக அவருக்கு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார். ஆகையால் வருமான வரித்துறையினர் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவர்களது வீடுகளில் வந்து வருமான வரித்துறையின் சோதனை மேற்கொண்டார்கள், அது மட்டுமில்லாமல் எத்தனை இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது, எது போன்ற ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது என்பது குறித்து ஒரு தெளிவாக பத்திரிகைகளுக்கு ஒரு செய்தி குறிப்பை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஹேமா.